சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் எடுத்த அறந்தாங்கி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி முத்துராமலிங்கம். இவர் டிராக்டர் வாங்குவதற்காக பொதுத்துறை வங்கியிடமிருந்து கடன் பெற்றுள்ளார். 2 ஆண்டுகளாகியும் உரிய காலத்தில் கடனை திருப்பிச் செலுத்த முடியாததால் டிராக்டரை பறிமுதல் செய்ய வங்கி அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். என்ன ஒரு வித்தியாசம், வங்கி அதிகாரிகள் நேரடியாக பேசாமல் குண்டர்களை அனுப்பியதாக விவசாய தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. இதையடுத்து விவசாயி முத்துராமலிங்கம் பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இது தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயிக்கு நேர்ந்த நிலைமை கிடையாது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவெங்கும் விவசாயிகள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை தற்கொலையாகும். விவசாயத்திற்காக வங்கிகளிடமிருந்து கடன் பெறுவது விவசாயிகள் தொன்று தொட்டு செய்து வரும் காரியம். ஆனால் சமீப காலமாக விவசாயிகளிடமிருந்து கடனை வசூலிக்க வங்கி அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட கடனை வங்கிகள் வசூலிக்க பிரதிநிதிகளை அனுப்புவது என்பது நடைமுறையில் தவறான ஒன்று. ஏனெனில் வங்கியில் பெற்ற கடனை வசூலிப்பது என்பது ஒரு சிவில் வழக்கு. இதில் எந்த விதத்திலும் பிரதிநிதிகளுக்கு இடமே இல்லை. உண்மையில் விவசாயம் மற்றும் விவசாயிகளின் கடன் பிரச்சனையை தீர்க்க பிரதமரின் தேசிய பயிர் காப்பீட்டு திட்டம் ஒரு நல்ல வழியாகும். ஏனெனில் 3 நிலைகளில் அந்த பயிர் காப்பீடு வழங்கப்படுகிறது. 1, விதைப்பு செய்ய முடியாமல் போவது. 2வது, விதைத்துவிட்டு முளைக்காமல் போவது. 3வது, அறுவடை பாதிப்பது. இந்த 3 நிலையிலும் பயிர் காப்பீட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது ஏறத்தாழ உத்தரவாதமான மகசூலில் 80% அளவுக்கு இழப்பீடு தரப்படுகிறது. அதுவும் 60 நாட்களுக்குள்ளாக அந்த பயிர் காப்பீடானது விவசாயி சென்றடைகிறது. விவசாய நலனுக்காக போராடும் விவசாய சங்கங்கள் அல்லது அவர்களின் பிரதிநிதிகள் ஒவ்வொரு விவசாயிடமும் அவர்கள் தங்களுடைய பயிர்களை காப்பீடு செய்துள்ளார்களா என்று உற்றுநோக்கி பட்டியல் தயாரித்தால் எந்த ஒரு விவசாயியும் இனி தற்கொலை முயற்சியில் ஈடுபட மாட்டான். அந்த மாற்றத்தை நோக்கி விவசாயிகள் நகர வேண்டும்.